Hello students, welcome to Nice One Max. This is Malathi. நம்ம இன்னைக்கு இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம்னா அல்ஜீப்ரா சாப்டர்ல 3.1ல ஃபர்ஸ்ட் ரோமன் லெட்டர்ல தேர்ட் சம் தான் பார்க்க போறோம். எப்பவுமே நம்மளுக்கு ஈக்குவேஷன் வந்து ஒரு ஈக்குவேஷன் ஃபுல்லா கொடுத்திருப்பாங்க. அதுக்கப்புறம் ரெண்டாவது ஈக்குவேஷன் அப்புறம் மூணாவது ஈக்குவேஷன் கொடுத்துருப்பாங்க. ஆனால் இந்த கொஸ்டின் பாருங்க, ஒவ்வொரு ஈக்குவேஷனையும் ஈக்குவல் டு கூட கனெக்ட் பண்ணி கொடுத்துருக்காங்க. அப்படி கொடுத்துருக்கப்ப என்ன பண்ணும் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் ரெண்டு இதை எடுத்து சால்வ் பண்ணி நம்ம முதல்ல ஒரு ஈக்குவேஷனாக மேக் பண்ணணும். மேக் பண்ணுறது எப்படின்னு பார்க்கலாம். இதில் ரெண்டு வேரியபிள் தான் வரும். எக்ஸ்னு ஒரு வேரியபிள் இருக்கும், ஒய்னு ஒரு வேரியபிள் இருக்கும். ஓகேவா? ஸோ எக்ஸ் ப்ளஸ் 20 ஈக்குவல் டு 3y/2 ப்ளஸ் 10 அப்படின்னு இருக்கு. இந்த ப்ளஸ் 20 அந்த பக்கம் போச்சுன்னா எக்ஸ் விச் இஸ் ஈக்குவல் டு 3y/2 ப்ளஸ் 10 மைனஸ் 20 அப்படின்னு ஆயிடும். அப்போ எக்ஸ் விச் இஸ் ஈக்குவல் டு 3y/2 மைனஸ் 10 அப்படின்னு ஆயிடும். ஏன் மைனஸ் 10? பிகாஸ் இங்கே ப்ளஸ் 10 இருக்கு, இங்கே மைனஸ் 20 இருக்கு. ஒரே ஒரு மைனஸ் சிம்பிள் தான் இருக்கு. அதனால நான் சப்ராக்ட் தான் பண்ணணும். ஆனால் எந்த சிம்பிள் போடணும்? முன்னாடி பெரிய நம்பரோட சைன் தான் போடணும். நிறைய ஸ்டூடெண்ட்ஸ்க்கு இந்த ப்ளஸ் மைனஸ் சிம்பிளில் வந்து நிறைய கன்ஃபியூஷன்ஸ் இருக்கும். இந்த மாதிரி எனக்கு அதெல்லாம் புரியல மேம், எங்கள் மேமும் போர்டில் நடத்துகிறப்ப பெரிய நம்பர் சைன் போடணும், அந்த சைன் போடணும், இந்த சைன் போடணும்னு சொல்லி ஸ்கிப் பண்ணிட்டு போயிடுறாங்க. அப்படின்னா இது நீங்கள் 9th கிளாஸில் படிச்சிருப்பீங்கன்னு நினச்சி அவங்க போகிறாங்க. ஆனால் நம்ம 9th கிளாஸில் ஒழுங்காக படிச்சிருக்க மாட்டோம். இப்போ உங்களுக்கு அந்த வீடியோ வேணும் அப்படின்னா கீழே வந்து இந்த மாதிரி ப்ளஸ் மைனஸ் வீடியோ போடுங்க அப்படின்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்க. நான் கண்டிப்பா அந்த வீடியோ போடுறேன். ஓகேவா? ஸோ எக்ஸ் விச் இஸ் ஈக்குவல் டு 3y/2 மைனஸ் 10 அப்படின்னு இருக்கு. இப்போ நம்ம என்ன பண்றோம், இந்த எக்ஸ் வந்து எனக்கு எப்படி இருக்குன்னா வேல்யூ ஃபார்மேட்ல இருக்கு. இதை பார்த்தா ஈக்குவேஷன் மாதிரியா இருக்கு. நம்மளுக்கு தெரிஞ்சது எப்படி இருக்கும், எக்ஸ் பிளஸ் ஒய் பிளஸ் பி எக்ஸெட்ரா போட்டு ஈக்குவல் டு சம்திங் இருக்கும். ஆனா இது வேல்யூ ஃபார்மேட்ல இருக்கனால நான் என்ன பண்றேன், இதை வந்து கிராஸ் மல்டிபிள் பண்ண போறேன். எப்படி பண்றேன்னு பாருங்க. ஸோ எக்ஸ் விச் இஸ் என்னடா அது x which is equal to 3y/2 minus 10 அப்படின்னு இருக்கா. எப்பவுமே சொல்றேன், இங்க ஒரே ஒரு இதுல தான் ஃபிராக்ஷன் இருக்கு, இன்னொரு இதுல ஃபிராக்ஷன் இல்லைன்னா அதுக்கு வந்து 1ன்னு போட்டுக்கலாம். இப்போ இந்த 2 அப்படியே கொண்டு போய் டக்குன்னு மல்டிபிள் பண்ணிடக்கூடாது கிராஸா. ஏன் அப்படின்னா, ஏன்னா இங்க ஒருத்தர் இருக்கான்ல, அவனையும் நம்ம கன்சிடர் பண்ணணும். இப்போ 2க்கும் 1க்கும் எல்சிஎம் எடுத்தா என்னதான் வரும், 2 தான் வரும். நான் இந்த எல்சிஎம் எடுக்கிற ப்ராசஸ் இங்க தனியா சொல்றேன். 2க்கும் 1க்கு எல்சிஎம் எடுத்தா 2 தான் வரும். 2 கூட எந்த நம்பரை மல்டிபிள் பண்ணா 2 வரும், 1 மல்டிபிள் பண்ணா 2 வருமா? அப்ப மேலே எதால மல்டிபிள் பண்ணும், 1 தான் மல்டிபிள் பண்ணும். 1 × 3y 3y. ஓகே, இப்போ 1 கூட எந்த நம்பரை மல்டிபிள் பண்ணா 2 வரும், இங்க 2 போட்டாதான் 2 வரும். அப்ப கீழே 2ஆல பண்ணீங்கன்னா மேலையும் 2ஆல பண்ணும். 10 × 2 20 அப்படின்னு வந்துடும். ஸோ இப்போ நான் இங்க எழுதின ஸ்டெப்பை எப்படி எழுதலாம் அப்படின்னா, ஆல்ரெடி நம்மளுக்கு எப்படி இருந்துச்சு, 3y/2 மைனஸ் 10 அப்படி இருந்துச்சு. ஏன்னா நான் கசகசன் பண்ணி வச்சிருக்கேன். இப்போ நான் அதை எப்படி மாத்திட்டேன், எக்ஸ் விச் இஸ் ஈக்குவல் டு 3y மைனஸ் 20 டிவைடட் பை 2. இதை தான் உங்க ஸ்கூல்ல என்ன சொல்லியிருப்பாங்கன்னா எல்சிஎம் எடுக்கிறது அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. இப்போ என்ன பண்ணலாம், இப்போ வந்து இது ரெண்டு பேத்துக்கு பொதுவா இங்க கீழே வந்துருச்சு. அதனால நம்ம இவனை இங்க தூக்கிட்டு போலாம். ஸோ 2x which is equal to 3y equal to minus 20 அப்படின்னு இருக்கு. சாரி மைனஸ் 20 அப்படின்னு இருக்கு. இப்போ இதை மட்டும் இந்த பக்கம் கொண்டு வந்துருங்க. ஸோ 2x minus 3y equal to minus 20. இப்போ இந்த ஈக்குவேஷன் தான் என்னது, நம்மளுக்கு ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன். ஓகேவா? ஓகே, இப்போ நம்ம எதுல இருந்தெல்லாம் ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன் எடுத்தோம், ஃபர்ஸ்ட் ஒரு டேர்ம் கொடுத்துருந்தாங்க, ஈக்குவல்ட்டுக்கு அப்புறம் செகண்ட் ஒரு டேர்ம் கொடுத்துருந்தாங்க. இது ரெண்டுத்தையும் யூஸ் பண்ணி தான் ஃபர்ஸ்ட் கண்டுபிடிச்சோம். அடுத்து நம்ம என்ன போறோம்னா, இது ரெண்டும் இருக்குல்ல, அடுத்த ரெண்டுத்தையும் யூஸ் பண்ணி செகண்ட் ஈக்குவேஷன் கண்டுபிடிக்கலாம். ஸோ 3y/10 3y/2 plus 10 equal to என்ன கொடுத்து வச்சிருந்தாங்க, 2z plus 5. ஓகேவா? 2z plus 5. இப்பயும் அதே மாதிரி சால்வ் பண்ணும். சால்வ் பண்றதுக்கு முன்னாடி நான் என்ன சொல்லி கொடுத்தேன், இந்த டேர்ம்ல ஒரே ஒரு ஃபிராக்ஷன் தான் இருக்கு. அப்ப கீழே இங்க எதுவும் இல்லைன்னா 1 போட்டுக்கணும். 2க்கும் 1க்கும் எல்சிஎம் எடுத்தா என்னதான் வரும், 2 தான் வரும். மேல வந்து 3y தான் போடணும். ஏன் போடணும், 2 கூட 1 மல்டிபிள் பண்ணாதான் நம்மளுக்கு 2ன்னு ஆன்சர் கிடைக்கும். அதனால மேலேயும் 1 மல்டிபிள் பண்றேன். 1 கூட 2 மல்டிபிள் பண்ணாதான் எனக்கு 2ன்னு ஆன்சர் கிடைக்கும். அதனால மேல 2 ஆட் பண்றேன். இந்த எல்சிஎம் உங்களுக்கு ஈஸியா இருந்தா நான் சொல்றதெல்லாம் நீங்க கவனிக்கணும்னு அவசியமே இல்லை. டக்குன்னு எல்சிஎம் ஸ்டெப் வந்தோடனே வேற ஸ்டெப் போகலாம். ஸோ 2 × 10 என்ன வந்துடும், 20 வந்துடும். ஈக்குவல் டு 2z plus 5 அப்படின்னு வந்துடும். ஓகே, இப்போ அடுத்து என்ன பண்ணலாம் அப்படின்னா, இந்த 2 என்ன பண்றோம், மொத்தமா அங்கே கொண்டு போறோம். ஸோ 3y/20 ஈக்குவல் டு 2 டைம்ஸ் ஆஃப் 2z plus 5. நான் ஏன் இந்த ஸ்டெப்பை இவ்வளோ டீட்டெயிலாக சொல்கிறேன் அப்படின்னா, மோஸ்ட் ஆஃப் தி ஸ்டூடெண்ட்ஸ் மிஸ்டேக் பண்ணுறது இந்த இடத்துல தான், இந்த எல்சிஎம்மை மாற்றி போடுற இடத்துல தான் பிரச்சனையே வருது. அதனால தான் சொன்னேன். ஸோ 3y plus 20 ஈக்குவல் டு 2 × 2z 4z plus 10. ஓகேவா? இப்போ நான் என்ன பண்ணுறேன், நம்பர்ஸ் நியூமரிக்கல் வேல்யூஸ் எல்லாம் ஒரு பக்கமும், வேரியபிள் இருக்கிறது இந்த y z இருக்கிறதெல்லாம் ஒரு பக்கமும் கொண்டு வரேன். ஸோ 3y minus 4z equal to 10 minus 20. 3y minus 4z equal to minus 10
ஓகேவா? இது வந்து நம்மளுக்கு எத்தனாவது ஈக்குவேஷன்? செகண்ட் ஈக்குவேஷன் வச்சுக்கோங்க. அடுத்து மூணாவதா ஒரு ஈக்குவேஷன் கண்டுபிடிக்கணும். மேம் இந்த சம் ரொம்ப கஷ்டமா இருக்கு மேம், அப்படின்னா வேற வழியே இல்லை, நீங்க போட்டுதான் ஆகணும். ஏன்னா வேற ஏதாவது சம் இந்த மாதிரி கொடுத்தாங்கன்னா நீங்க திணறக்கூடாது. ஓகேவா? ஸோ இப்போ தேர்டா இருக்கிறது ஃபோர்த்தா இருக்கிறதையும் மேட்ச் பண்ணி நம்ம தேர்ட் ஈக்குவேஷன் கண்டுபிடிக்க போறோம். ஓகேவா? எது நம்ம கையில இருக்கு? 2z + 5 கான் ஈக்குவல் டு, சாரி பழக்க தோசைல கான்கு 2 போட்டு வச்சுட்டேன், ஈக்குவல் டு 110 - y + z. ஓகேவா? இப்போ 2z + 5 இருக்கு, 110 - y + z இருக்கு. இந்த மைனஸ் உள்ள கொண்டு போலாமா? 2z + 5 ஈக்குவல் டு 110 - y - z அப்படின்னு இருக்கா? இப்போ அது வேரியபிள் எல்லாம் என்ன பண்ணலாம்? இந்த பக்கம் கொண்டு வரலாம். ஓகேவா? ஸோ 2z + y + z which is equal to 110 - 5. இது வந்து இந்த பக்கம் போயிடும். இது வந்து நம்பரு, இதெல்லாம் வேரியபிள். ஓகேவா? எக்ஸ் ஒய் இசட்ன்னு இருக்கிறதுலாம் வேரியபிள், நம்பரா இருக்கிறதுலாம் நியூமரிக்கல் அப்படின்னு சொல்லிக்கலாம். ஸோ இப்போ 2z சேர்த்து என்ன வந்துடும்? 3z வந்துடும். 3z + y ஈக்குவல் டு 110 - 5 அப்படின்னு இருக்கா? அப்போ இது என்ன வந்துடும்? 105 அப்படின்னு வந்துருச்சு. ஓகேவா? புரிஞ்சுதா? இதுதான் நம்மளுக்கு என்ன? தேர்ட் ஈக்குவேஷன். இப்போ என்ன பண்ணுறோம் அப்படின்னா, நம்மளுக்கு கிடைச்ச 3 ஈக்குவேஷன் முதல்ல எடுத்து எழுதிக்கலாம். ஏன்னா இது ரொம்ப கன்ஃபியூஸ் ஆகும். எடுத்து எழுதுறேன்னா ஃபர்ஸ்ட் 2x - 3y = 20. ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன் என்ன கிடைச்சது? 2x - 3y = -20. செகண்ட் ஈக்குவேஷன் என்ன கிடைச்சது? 3y - 4z = -10. தேர்ட் ஈக்குவேஷன் என்ன கிடைச்சது? 3z + y = 105. இப்போ இந்த 3 ஈக்குவேஷன் நல்லா கவனிச்சு பாருங்க. ஏதாவது ரிலேட் பண்ண முடியுமா அப்படின்னு பாருங்க. ஏதாவது பண்ண முடியுமா? ஏதாவது செய்ய முடியுமா? அந்த மாதிரி ஏதாவது பாருங்க. பாத்தீங்களா? ஏதாவது புரிஞ்சுதா? ஒரே ஒரு விஷயம் பண்ணலாம். இந்த 2 ஈக்குவேஷன் இருக்குல்ல, இதுல yz yzன்னு இருக்கு. அப்ப நான் இதை சால்வ் பண்ண, இந்த 2 ஈக்குவேஷன் சால்வ் பண்ணா எனக்கு ஏதோ ஒரு வேரியபிள் கிடைக்கும். கரெக்டா? இது வந்து ஈக்குவேஷன் நம்பர் 1லாம் கிடையாது. ஏதோ ஒரே ஒரு வேரியபிள் கிடைக்கும். அந்த ஒரு வேரியபிளை வச்சு நான் இன்னொரு வேரியபிளை கண்டுபிடிச்சிக்கலாம். ஓகேவா? அப்ப நான் என்ன பண்றேன்? இந்த 2 ஈக்குவேஷன்ஸையும் எடுத்துக்கிறேன். ஸோ ஃபர்ஸ்ட் என்ன பண்றேன்? இங்க 3y இருக்கு, இங்க 4z இருக்கு. அப்ப நம்ம எதை கேன்சல் பண்ணலாம்? y கேன்சல் பண்ணலாம். ஏன்னா இது கூட மல்டிபிள் 3 போட்டாலே எனக்கு வேலை முடிஞ்சிடும். ஓகேவா? அப்ப நான் என்ன பண்றேன்? 3y - 4z = -10. அதாவது இது வந்து செகண்ட் ஈக்குவேஷன். அதே மாதிரி y + 3z which is equal to 105. ஒன்றும் இல்லை, இது இப்படி இடம் மாற்றிருக்கேன், அவ்வளோதான். எனக்கு கேன்சலேஷனுக்காக இடம் மாற்றிருக்கேன். இந்த இது கூட தான் நான் என்ன பண்ணணும்? 3 ஆட் பண்ணணும். அப்போ மல்டிபிள் பண்ணும். 3y - 4z = -10. 3y + 9z = இது 105 3 டைம்ஸ் மல்டிபிள் பண்ணுமா? 100 3 டைம்ஸ் பண்ணோம்னா 300, 5 3 டைம்ஸ் பண்ணோம்னா 50. ஸோ அப்போ என்ன வந்துடும்? 315. ஓகே, இப்போ இங்கே என்ன பண்ணலாம்? இந்த 3 கேன்சல் பண்ணலாமா? பண்ணக்கூடாது. ஏன் பண்ணக்கூடாது அப்படின்னா, இங்கே ரெண்டுமே ப்ளஸ் சைனில் இருக்குது. எனக்கு ரெண்டுமே ப்ளஸ் சைனில் இருந்தால் பண்ணலாமா? பண்ணக்கூடாது. ஒன்று ப்ளஸ் சைனில் இருக்கணும், இன்னொன்று மைனஸ் சைனில் இருக்கணும். அப்போது ப்ளஸ் சைனாக இருக்கிறனால நான் மைனஸ் மாற்றிக்கிறேன். இங்கே மட்டும் மாற்றணுமா? இல்லை, எல்லா பக்கமும் மாற்றணும். ஸோ இங்கே ப்ளஸ்ஸாக இருக்கிறனால மைனஸில் மாற்றிட்டேன், இங்கேயும் ப்ளஸ்ஸாக இருக்கிறனால மைனஸில் மாற்றிட்டேன். அப்போ மாற்றினோன்னா என்ன ஆகும்? 3 + 3y -3y கேன்சல் ஆயிரும். -9z - 4z வந்து -13 டைம்ஸ் ஆஃப் z which is equal to, இது வந்து என்ன வந்துடும் அப்படின்னா -325 அப்படின்னு வந்துடும். இப்போ z which is equal to -325 divided by -13 அப்படின்னு வந்துடும். இந்த 13 13 என்ன ஆயிடும்? சாரி, இந்த மைனஸ் என்ன ஆயிடும்? கேன்சல் ஆயிரும். இப்போ 13 வச்சு கேன்சல் பண்ணும். 13 டேபிள் தெரியுமா? 1 13s are 13, 2 13s are 26, 3 13s are 39 போயிடும். அப்போ நான் என்ன பண்ணுறேன்? 13 வச்சு கேன்சல் பண்ணேன்னா 2 13s are 26, பேலன்ஸ் ஒரு 4 6ன்னு வருமா? அதாவது இங்கே 6 வரும். இந்த 6 5 சேர்த்து நம்ம எப்படி பார்க்கணும்? 65 மாதிரி பார்க்கணும். அப்போ 5 13s are 65. அப்போ இசட்டோட வேல்யூ என்ன? 25ன்னு கிடச்சிருச்சு. இப்போ ஒரே ஒரு வேரியபிள் கிடச்சிருச்சு. அடுத்து என்ன பண்ணும்? 2 வேரியபிள் இருக்கிறதுல சப்ஸ்டியூட் பண்ணும். இந்த ஈக்குவேஷன் எடுத்துக்கலாமா? 3y - 4z = -10. என்ன z தனியாக போகுது? -10. ஓகேவா? ஸோ 3y - 4 டைம்ஸ் ஆஃப் z வந்து என்னது? 25 = -10 இருக்கா? 4 × 25 என்னது? 100 = -10. இப்போ இது அந்த பக்கம் போச்சுன்னா 3y = -10 + 100. ஓகேவா? ஸோ 3y =
90 அப்படின்னு வரும். அதாவது 100 ஒரு பெரிய நம்பர், 10ங்கிறது ஒரு நம்பர், அதுக்கு முன்னாடி மைனஸ் இருக்கு. 2 சிம்பிள்ல மைனஸ் இருக்கனால நான் சப்ராக்ட் தான் பண்றேன். ஆனா 100க்கு முன்னாடி தான் பிளஸ் இருக்கு, அதனால நான் பிளஸ் சிம்பிள் போட்டுக்கிறேன். ஸோ y which is equal to 90/3. 3ஆல கேன்சல் பண்ணீங்கன்னா ஆன்சர் என்ன வரும்? 30. ஸோ y which is equal to 30 அப்படின்னு வந்துருச்சு. ஓகேவா? இப்போ நம்மளுக்கு எத்தனை வேரியபிள் கிடைச்சிருக்கு? 2 வேரியபிள் கிடைச்சிருக்கு. Z, Yன்னு கிடைச்சிருச்சு. இனி யாரை கண்டுபிடிக்கணும்? X மட்டும் தான் கண்டுபிடிக்கணும். ஓகேவா? ஸோ இப்போ எக்ஸ் எப்படி கண்டுபிடிக்கலாம்னா இதில் போட்டு கண்டுபிடிச்சிக்கலாம். ஏன் சொல்கிறேன் அப்படின்னா ஆல்ரெடி நம்மளுக்கு y தெரியும், எக்ஸ் மட்டும் தான் தெரியாது. கரெக்டாக? ஸோ 2x minus 3y, 2x minus 3y equal to minus 20. 2x minus 3 times of y எவ்வளோ இருக்குது? 30 இருக்குது. equal to minus 20. ஸோ 2x minus 3 into 30 எவ்வளோ? 90 equal to minus 20. 2x equal to minus 20 plus 90. அப்பா எனக்கே மூச்சு வாங்குதுடா. 2x which is equal to minus 20 plus 90னா 70. ஏன் 70? ஒரே ஒரு சைன் வந்து மைனஸில் இருக்குது. அதே மாதிரி ஐயோ என்ன பண்ணேன்? என்னமோ ஆயிடுச்சு. ஒரே ஒரு வந்து மைனஸில் இருக்குது, இன்னொன்று வந்து ப்ளஸில் இருக்குது. ஓகேவா? சாரிங்க, நான் ஏதோ பண்ணி வச்சுட்டேன். மைனஸில் இருக்குது, இது வந்து ப்ளஸில் இருக்குது, அதனால் நான் சப்ராக்ட் பண்ணிட்டு பெரிய நம்பர் சைன் போடுறேன். x which is equal to 70/2 which is equal to 35. அப்போ எக்ஸோட வேல்யூ என்ன? 35. அடுத்து 3 ஆன்சரையும் தூக்கி கீழே எழுதிருங்க. x which is equal to 35, y which is equal to 30, z which is equal to 25. இப்போ கொடுத்ததெல்லாம் கரெக்டாக நான் எப்படி செக் பண்ணுறது அப்படின்னா, ஏதோ 2 இதில் ஈக்குவேஷனில் போட்டு நீங்கள் கரெக்டானு செக் பண்ணிக்கலாம். அப்படி இல்லாட்டி மேலே கொடுத்துருக்கிற ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷனில் கூட நீங்கள் கரெக்டானு செக் பண்ணிக்கலாம். இப்போ இந்த செக்கிங் பார்ட்டை நீங்கள் எக்ஸாமில் எழுதணும்னு அவசியம் கிடையாது, ரஃபாக ஒர்க் பண்ணால் ஓகே. ஸோ எக்ஸ் ப்ளஸ் 20 which is equal to 3y/2 plus 10 அப்படின்னு இருக்கா? எக்ஸோட வேல்யூ என்னது? 35 plus 20 which is equal to 3 into 30 divided by 2 plus 10. இதை கேன்சல் பண்ணிங்கன்னா 15. 35 plus 20 55. இது வந்து 3 plus 3 into 15 45 plus 10. ஸோ 55 equal to 55. ரெண்டு பக்கம் கரெக்டான ஆன்சர் வருது. ஸோ அப்போ நம்ம கண்டுபிடிச்ச வேல்யூஸ் எல்லாம் என்னது? கரெக்டு அப்படின்னு அர்த்தம். ஹோப் இந்த வீடியோ உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குன்னு நினைக்கிறேன். கொஞ்சம் லென்த்தியாகவே போயிடுச்சு. ஆக்சுவலாக இது நான் தெளிவாக சொல்லணும் அப்படிங்கிறதுக்காக லென்த்தியாக எடுத்திருக்கேன். உங்களுக்கு அந்த மைனஸ் வந்து கரெக்டாக தெரிஞ்சிருக்கணும், எல்சிஎம் எடுக்க தெரிஞ்சிருக்கணும், எதில் சப்ஸ்டியூட் பண்ணி ஆன்சர் கொண்டு வரணும்னு தெரிஞ்சிருக்கணும். இதெல்லாம் தெரிஞ்சாதான் இந்த அல்ஜீப்ரா லெசன் ஈஸியாக இருக்கும். அல்ஜீப்ரால மைனஸ் சிம்பிள் தெரியாமல் எதுவுமே பண்ண முடியாது. அதனால அந்த பார்ட்டை நீங்கள் கரெக்டாக பிடிச்சிட்டிங்க அப்படின்னா இந்த சாப்டர் ஒன்றுமே இல்லை, ஈஸியாக முடிஞ்சிடும். தட்டி விட்டு போயிட்டே இருக்கலாம். ஓகே, இந்த வீடியோ இன்னைக்கு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்க. அதே மாதிரி அந்த மைனஸ் பிளஸ் சைன்ஸோட மல்டிப்ளிகேஷன் அடிஷன் வீடியோ வேணும்னா கீழே கமெண்ட் பண்ணுங்க. அதுக்கப்புறம் நான் ஆல்ரெடி குவார்டர்லி எக்ஸாம் பற்றி பேசியிருந்தேன். குவார்டர்லி எக்ஸாம்ஸில் நிறைய ஸ்கூல்ஸில் 6 சாப்டர்ஸ் கொடுத்துருக்காங்க, இன்க்ளூடிங் கிராஃப்ஸும் கொடுத்துருக்காங்க. ஒவ்வொரு ஸ்கூலில் மாற்றி மாற்றி கொடுத்துருக்காங்க. ஏன் அப்படி கொடுத்துருக்காங்கன்னா அவங்க ஸ்கூலில் போர்ஷன் முடிக்காதனால அப்படி கொடுப்பாங்க. செப்டம்பர் அரௌண்ட் அந்த மாதிரி வரும்னு சொல்கிறாங்க. எனக்கு என்னன்னு கரெக்டாக தெரில. பட் அப்படி இருந்துச்சு அப்படின்னா உங்களுக்கு உங்களோட ஸ்கூலில் எந்தெந்த போர்ஷன்ஸ் எல்லாம் வந்து குவார்டர்லி போர்ஷன் அலாட் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லுங்கள். ஹோப் இந்த டே உங்களுக்கு நல்லபடியாக முடியும்னு நினைக்கிறேன். ஞாயிற்றுக்கிழமை உட்காந்து உங்களுக்காக வீடியோ எடுத்து போட்டிருக்கேன் ஆஃப்டர் ஈட்டிங் நான்வெஜ். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், பாய் பாய்.